7 அறிவிச்சிருவோன்றீங்க. February 7 முழு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவோன்றீங்க. எவ்வளவு காலம் இருக்குது? சரி, அதில் அறிவித்ததில் எங்கள் விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம். திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா? ஏன்னா நீ Februaryலே அறிவிச்சிருவா, March April தேர்தல், Mayல பதவி ஏற்கணும். அறிவிச்சிருவீங்களா இல்லையா? அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் எங்கே போய் என் வாக்கு தேடி கண்டுபிடிக்கிறது? அதனால தான் சொல்கிறேன், வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம். இப்போ ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க. அந்த முறை தான் இந்த SIR. புரியுதா? இதனால தான் பிரதமர் சொல்கிறார், பீகார் போன்றே தமிழகத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் சொல்ல நாட்டை தான் கொடுத்துட்டோமே, நாட்டே கொடுத்துட்டோம், நாசமாக்கிட்டிய. இதையும் முடிச்சுட்டு போங்க, இந்த அரக்கிறவண்டையும் முடிச்சுட்டு போங்க. என்ன இருக்குது உங்களுக்கு? என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள். 1.5 கோடி பீகாரியம் வந்திருக்கான். பீகாரை போல இந்த கடைசி 13ஆவதுல பீகாரை மாதிரியாக எடுத்துக்கொண்டுனா இங்கே எதுக்கு பீகார் வரேன்? எதுக்கு வரேன்? ஏன்னா இங்கே இருக்கான். நீங்கள் எழுதி வைங்க, அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது, கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இங்கே இருக்கிற வட இந்தியவனையாவது யாருக்கு போடுவேன்? மோடிஜி பிஜேபி வேணா இதை தூக்கி போய் இப்போ கேட்டு பாருங்களேன், சொல்லுவானா இல்லையா? அப்புறம் நீ இந்தியை திணிச்சா எதுக்குற? ஏண்டா ஈரா உன்னை இந்திக்காரனை திணிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? இவனே கற்றுக்கிட்டு போய் காடிக்காராக பாணி செலுத்தியாரோ பாணி இது பாணிக்காராகன்னு கேட்க நாங்காலே எங்காலே வச்சுக்கிறாப்புல. அன்றைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனேன், எங்கால் நின்று அண்ணே வண்டி எப்படி ஓரமாக நிறுத்து சொல்லுங்கண்ணேன்னா. இப்போ போய் இறங்குறேன் காடிக்காராகன்னு. டே நீ யாரா, நீ எப்படா வந்த? போன வாரம் எங்கே இருந்தாடா இங்கே அப்படின்னு. நீ ஏதோ பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பாருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தொண்டர்கள் இளைஞர்களை அரசியல் படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா? தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் வரக்கூடாது என்று இங்க இருக்கக்கூடிய சில கட்சியினுடைய தலைவர்கள் பாதுகாப்பதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஒருங்கிணைப்பாளர் அது எப்படின்னா, தொடக்கத்தில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியில் என்னென்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு. இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களேன், எல்லாரையும் எல்லாரையும் பார்த்து எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரோ, எங்கள் பாட்டனாரோ, இன்னொரு தாத்தா காமராஜரோ, கக்கனோ, சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, எங்கள் முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது, சிறைப்பட்டிருக்காங்க. ஏன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க. அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டால் சுட்ட போது கூட, நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை போராட்டத்துலேருந்து வெளியேறாத ஈகம் இருக்குது. அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது, அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே 100க்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள். தெரியும், நெடுஞ்செழியன், அன்பர்